இதோ இன்னொரு கற்பழிப்பு கதை. அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் முடிஞ்சு சரியா இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அதே மாதிரி அதே ஸ்டைல்ல இன்னொரு இன்சிடென்ட். அர்த்த ராத்திரியில ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு இடத்துல தனிமையில ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய அந்த தனிமை, அவங்களுடைய இயலாமை மற்றும் ரகசியமா ஒரு இடத்த தேடி வந்த அவங்களுடைய அந்த வல்னரபிலிட்டி இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு குடிபோதையில 3 மிருகங்கள் நடத்திய ஒரு கோர வேட்டை. என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே பை நவ் தெரியும். ஸோ அத பத்தி பேசி நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனா இது ஏன் மறுபடியும் மறுபடியும் நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்பொழுது, இந்த நாட்டுல இதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட் கிளாரிட்டி ஒண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதே கிளாரிட்டி இந்த எபிசோடோட முடிவுல உங்களுக்கும் கிடைச்சதுன்னா, தயவு செய்து இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் மேக் இட் வைரல். நடந்த விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா, கிறிஸ்பா பார்த்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி நெறைய பேர் இத பத்தி பேசியாச்சு. நைட்டு 11 மணி ஒரு பொண்ணு, ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கோயம்புத்தூர் பீளமேடு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத காலியான ஒரு காடு மாதிரியான ஒரு இடத்துல அவங்களுடைய கார் அங்கே பார்க் பண்ணிட்டு அந்த காருக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் இருந்திருக்காங்க. திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒரு 3 கிரிமினல்ஸ் ஃபுல் தண்ணியில் இருந்திருக்காங்க. இவங்களுடைய தனிமையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த பையனை அடிச்சு, அதாவது கார் கண்ணாடியை முதல்ல உடைச்சிருக்காங்க. உடைச்சு அந்த பையனை வெளியில இழுத்து அடிச்சு போட்டு the boy was rendered unconscious with multiple injuries-ன்னு சொல்றாங்க. அந்த பையன் மயக்கமடைந்த உடனேவே அந்த பொண்ண தூக்கிட்டு போய் நம்ம நாட்டுல வெற்றிகரமா ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால இதுக்கு மேல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. தட்ஸ் இட். கொஞ்ச நேரத்துல அந்த பையனுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்த உடனே அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. எக்கச்சக்கமான போலீஸ், ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸே ஒரு வெரி ஷார்ட் டைம்ல வந்து அங்க இறங்குறாங்க. வந்து அந்த மொத்த இடத்தையும் கூறு போட்டு தேடுறாங்க போலீஸ். பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் விடியற் காலையில 4 மணிக்கு தான் அந்த பொண்ண அதுவும் ஒரு அலங்கோலமான கண்டிஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இன் த மீன் டைம் இந்த கல்பிரிட்ஸ் வந்து அவங்க வந்த அந்த மொப்பெட் 2 வீலரை வந்து அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த 2 வீலரே வேற எங்கேருந்தோ அவங்க திருடிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இதுல பயங்கர துரிதமா, தீவிரமா இறங்கி சுமார் 200, 300 சிசிடிவி கேமராஸை ஆக்சஸ் பண்ணி, ஸ்டடி பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கிரிமினல்ஸை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அப்ரஹெண்டும் பண்றாங்க. ஆனா அந்த கிரிமினல்ஸ் வந்து தே ஆர் ஆஃபரிங் ரெசிஸ்டன்ஸ், அதாவது திருப்பி அட்டாக் பண்றாங்க போலீஸ. அதனால வேற வழி இல்லாம அவங்கள கால்ல ஷூட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க போலீஸ். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ இதான் நடந்துச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 300 பேர் 3000 காரணங்கள சொல்லுவாங்க. இது ஏன் மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குன்னு கேட்டு பாருங்க. அந்த கேள்விக்கு யாராலயுமே கன்வின்சிங்கா ஒரு பதில் கூட சொல்ல முடியல. ஏன்? இல்ல அவங்க சொல்ற பதில் தான் கன்வின்சிங்ன்னு அவங்களே நெனச்சுக்கிறாங்களா? அதுவும் தெரியல. லெட்ஸ் கிராக் இட் டவுன் ஒன் பை ஒன். எதிர்க்கட்சிய கேளுங்க. ஆளுங்கட்சி தான் காரணம்னு சொல்லுவாங்க. யார் எதிர்க்கட்சியா இருந்தாலும், யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இதே தான் சொல்லுவாங்க. நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அரசாங்கம் சரியில்ல, சிஎம் சரியில்ல, போலீஸ் சரியில்ல, இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, எக்கச்சக்கமா கிரைம்ஸ் நடக்குது. எஸ், கிரைம்ஸ் நடக்குது. கிரைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியால உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லயும், எல்லா ஆட்சியிலயும் ஆண்டாண்டு காலமா கிரைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இப்ப கடந்த சில வருஷங்களா மட்டும் தமிழ்நாட்டுல நான் பார்க்குற ஒரு குட்டி டிஃபரன்ஸ், ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கிரைம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் டிசம்பர் 23, 2024. எண்ணி இன்னும் 1 வருஷம் கூட முடியல. இந்த கேஸ் நடந்த உடனே, இந்த பிரச்சனை நடந்த உடனேவே அந்த குற்றவாளிக்கு அரசியல் சாயம் குடுத்தாங்க. அவன் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவன், அதனால அவன் மேலலாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எண்ணி 24 மணி நேரத்துல அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 6 மாசத்துல கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த குற்றவாளிக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அஜித் குமார் கேஸ். நடந்து ஒரே நாள்ல அந்த போலீஸ்காரனுங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 15, 20 நிமிஷத்துல போலீஸ் அங்க வந்தாச்சு. பெரிய ஃபோர்ஸா வந்திருக்காங்க. எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள 3 கிரிமினல்ஸையும் ட்ராக் பண்ணி, சேஸ் பண்ணி, ஷூட் பண்ணி, அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ளேயும் வச்சாச்சு. இதை விட துரிதமா, வேகமா போலீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் தவறிடுச்சு. இது எதிர்க்கட்சியோட வாய்ஸ். அது தப்பு இல்ல. அது அவங்களோட வேலை. அதுதான் அதை அவங்க செய்யறாங்க. பட் நாம பொதுமக்கள் கொஞ்சம் எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலாவும் பிராக்மேட்டிக்காவும் ஒரு 5 நிமிஷம் பேசுவோமா? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இன்னைக்கு தனிமையான இருட்டான இடங்களை தேடி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்க பின்னாடியே போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? இல்ல நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தெருமுனையிலையும் 4 ஆர்ம்டு போலீஸ்காரங்களை வந்து டிப்ளாய் பண்ண முடியுமா ஸ்டேட் கவர்மெண்ட்?
எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாலுமே முடியாது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரொம்ப இம்ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடாது. ஹியூமன் ரிசோர்சஸ், மேன் பவர், பட்ஜெட்ஸ், லீகல் பவுண்டரிஸ் இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரைம் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்மி பண்ற குறைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நமக்கு தேவையே தவிர நாட் சம் இல்யூஷனல் ஆம்னிப்ரெசன்ஸ். போலீஸ் cannot be omnipresent everywhere. எந்த நாட்டிலையுமே நடக்காது. சரி, ஒரு பேச்சுக்கு நேத்து இன்சிடென்ட் நடந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல போலீஸ் பேட்ரோலிங் பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். ரெகுலரா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேட்ரோல் வேன் போயிட்டு வந்துட்டே இருக்கு. சத்தியமா சொல்றேன், கிரிமினல்ஸை விடுங்க, இவங்களே போகமாட்டாங்க அங்க. ஒரு பெண்ணும் பையனும் தனிமையில ஒரு ஒரு பிரைவசியில இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்ணும் பையனும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போலீஸ் பேட்ரோல் வேன் போயிட்டு இருக்கிற ஒரு இடத்த இவங்களே சூஸ் பண்ண மாட்டாங்கன்றான். ஐயோ, அங்க போலீஸ் பேட்ரோலிங் இருக்கு, வேற இடத்துக்கு போலான்னு தான் சொல்லுவாங்க. நான் உடனே விக்டிம் ஷேமிங் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுனேன். நான் முதல்லயே சொன்னேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு பிராக்டிக்கலா பிராக்மாட்டிக்கா பேசுவோங்க. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன், இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பொண்ணும் பையனும் தனிமையில பேசணும்னு விரும்புனா கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அடையார் மாதிரி ஒரு ஏரியாலையும் 1008 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஏகப்பட்ட காஃபி ஷாப்ஸ் இருக்கு. நீங்க தனியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா காஃபி ஷாப்ஸ் இருக்கு. இல்ல அதையும் தாண்டி இன்டிமேட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இருக்கலாம். அது உங்க உரிமை. அதையும் தாண்டி ஒரு இன்டிமசி தேவைப்பட்டுச்சுன்னா 1500 ஹோட்டல்ஸ் இருக்கு ஒரு ஏரியாலையும். டீசன்ட் ஹோட்டல்ஸ், நாட் லார்ஜஸ்ட் மாதிரி சொல்லல, ரொம்ப ரொம்ப டீசென்டான ஹோட்டல்ஸ் இருக்கு. இன்னைக்கு மேக் மை ட்ரிப்லேருந்து, கோ ஐபிபோலேருந்து, அகோடாலேருந்து 1008 ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பனாக அட்வர்டைஸ் பண்ணுறான். அன்மேரிட் கப்புள்ஸ் அலவுட், வி வேல்யூ யுவர் ப்ரைவசி, வி ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசி. வெறும் ஐடி கார்டை காமிச்சிட்டு உள்ள போலாமே. இந்த இடம் எதுக்கு? வெதண்டாவாதம் பேசலாம் உடனே. தனி மனித சுதந்திரம் இல்லையா இந்த நாட்டில்? அவங்க அங்கே போகக்கூடாதா? சுதந்திரமெல்லாம் இருக்கு. ஆனால் தனி மனிதனுக்கு நாளைக்கு மறுபடியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காதுன்னு என்ஷூர் பண்ணுற சட்டம் தான் இல்லை நம்ம நாட்டில். அது ஒன்று சேஞ்ச் ஆனால் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். எகைன், நான் விக்டிம் ஷேமிங் பண்ணல. ஆண்கள் கிட்ட ஓப்பனாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பொண்ணு, அவங்க உங்கள் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, லவ்வரோ, யாராக வேணா இருக்கட்டும், அந்த பொண்ணு மேலே நீங்கள் வச்சிருக்கிற காதல், பாசம், அன்பு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணுமா இல்லையா? அந்த மரியாதை இருந்தால் அந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போவீங்களா? உடனே இந்த இடத்துக்கு ராத்திரியில் வரக்கூடாதுன்னு என்ன போர்டு போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. எல்லா இடத்துக்கும் பலகையில் எழுதி போட மாட்டாங்க. சில பலகைகள் இங்க இருக்கணும். சரி, தனியா இருட்டா அரசாங்கத்தோட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இடங்களை எல்லாம் விட்டுருவோம். டாஸ்மாக், இது டாஸ்மாக், அங்க அது தனியா இருக்காது, கூட்டம் நிறைய இருக்கும். இருட்டா இருக்காது, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அங்க போகக்கூடாது, சட்டப்படி குற்றம்னு அரசாங்கம் சொல்லலை. இன்ஃபேக்ட் அரசாங்கமே பிசினஸா பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் அது. அந்த டாஸ்மாக் கடைக்கு சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவையோ, தங்கச்சியோ, அம்மாவையோ எத்தனை பேர் அனுப்புவீங்களா? இல்லைல்ல. ஏன்? டாஸ்மாக் போகிறது ஒன்றும் சட்டப்படி குற்றம் இல்லையா? யார் வேணாலும் போகலாம். இன்ஃபேக்ட் சத்தியமா டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு அங்கே யாரும் எந்த பொண்ணையும் கற்பழிக்க மாட்டாங்க. ஸோ ஏன் டாஸ்மாக்கு நம்ம வீட்டு பெண்கள் அனுப்ப மாட்டோம்? ஏன் கூட்டிட்டு கூட போக மாட்டோம்? ஏன்னா உங்க வீட்டு பெண்கள் போகக்கூடிய ஒரு கௌரவமான, மரியாதையான, பாதுகாப்பான இடம் அது இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லல. உங்க மனசும் உங்க புத்தியும் சொல்லுது. இந்த குறைந்தபட்ச மரியாதையும் கௌரவத்தையும் ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்பவும் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போனது முட்டாள்தனம் தானே தவிர அது ஒரு கிரைமும் இல்லை. நடந்த கிரைமுக்கு அது ஒரு முக்கிய காரணமும் இல்லை. எதுவுமே காரணம் இல்லைன்னா அப்ப எதுதான் காரணம்? அரசாங்கம் காரணம் இல்லை, போலீஸ் காரணம் இல்லை, அங்க போனவங்க காரணம் இல்லை. அப்ப யார் தான் காரணம்? சட்டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே காரணம். உடனடியாக சட்டத்துல அட்லீஸ்ட் இந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டுமாவது, அதை இந்த RAPE அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமாவது, அந்த செக்ஷனுக்கு மட்டுமாவது ரொம்ப ரொம்ப அதிரடியான தண்டனை மாற்றங்களை சட்டத்தில் கொண்டு வரலன்னா திரும்ப 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 இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல கேஸை முடிச்சு 6 மாசத்துல 30 வருஷம் தண்டனை கொடுத்து 3 மாசத்துல இன்னொருத்தனுக்கு தைரியம் வந்திருக்கு இதே தப்பை செய்யறதுக்கு. ஸோ வேர் ஆர் வி கோயிங் ராங்? தப்பு செஞ்சவனை தலைகீழ கட்டி வெட்ட வெளியில தொங்க விட்டு உலகமே பார்க்குற மாதிரி 2 கை 2 காலை வெட்டி தெருவில் பிச்சை எடுக்க விட்டு அதையும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து பாருங்க. ஒரே ஒரு தடவை இதை செஞ்சும் பாருங்க. அன்னைக்கு கிடைக்கும் நீங்க கேட்குற தனி மனித சுதந்திரம். அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணி என்ன நடுராத்திரி 2 மணிக்கு கூட பெண்கள் எங்க வேணா சுதந்திரமா உலாவலாம். If you look in the entire world, the lowest crime rate is where? It is in Saudi Arabia. Because the punishments are toughest.
சிங்கப்பூர்ல நடக்குது, துபாயில நடக்குது, சவுதி அரேபியால நடக்குது. இங்க நடக்காது. மனித உரிமை மீறல் ஆயிடும். மனிதத்தன்மைனா என்னன்னே தெரியாத சில அரக்கனுங்களுக்கு மனித உரிமைங்கிற புனிதமான விஷயத்த நம்ம இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இது மாறவே மாறாது. ஆமா, முந்தா நேத்து டெல்லியில நிர்பயா, நேத்து அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னைக்கு கோயம்புத்தூர். மறுபடியும் நாளைக்கும் நடக்கும், நாளான்னைக்கும் நடக்கும், அடுத்த வாரமும் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அரசாங்கம் காரணம் இல்ல, ஆளுங்கட்சி காரணம் இல்ல, போலீஸ் காரணம் இல்ல, பொம்பளை ஆம்பளை யாருமே காரணம் இல்ல. சட்டம். சட்டத்தை திருத்தினா சகலமும் திருந்தும்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தயவு செய்து உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் இதையே நம்புறாங்களான்னு பார்ப்போம். ஒருவேளை எல்லாரும் நம்பினா ஒரு நாள் மாற்றம் வந்தாலும் வரலாம். இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா.